அனைவருக்கும் வணக்கம். 32 வருடத்திற்கு பிறகு திருச்செந்தூர் முருகனின் அருளால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான். இவர்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களும் பிறந்தவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமும், சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும், நீள்வட்ட முகமும், நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மேசம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வாங்க. இவர்களுடன் நெருங்கி பழகவர்களுக்கு மட்டுமே தெரியும் இவர்களை புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. இருப்பினும் சில சனி பயிற்சி நடைபெறும் போது சோம்பலாக காணக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக திகழ்வாங்க. இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிப்பவர்கள். அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்கள் ஏதாவது சொன்னால் அதை கேட்டால் உடனே அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக இவர்கள் திகழ்வாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை நிதானமாக இருப்பார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மை கொண்டவர்கள். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்களாக இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று மூக்கை நுழைக்க மாட்டாங்க. பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆடம்பரமாக வாழவே மிகவும் ஆசைப்படுவாங்க. அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழ நினைப்பாங்க. கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பவர்கள். உறவினர்களை மதிக்கக்கூடியவர்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு செய்து கொண்டே விடுவாங்க. இவர்கள் எளிதில் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். கடின உழைப்பு தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ள தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் இவர்களுக்கு ஒரு இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறையில் மிகுந்த சிறந்து விளங்கக்கூடியவர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டிக்கொள்வாங்க. சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அதே போல் எங்கு தங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தாங்கள் விரும்பியதை விருப்பப்படி செய்து முடியுமோ அந்த வேலைகளில் மட்டுமே அதிக நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக ஒரு அற்புதமான மாற்றமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக தான் இவர்களுக்கு திகழப்போகிறது. எந்த ஒரு முடிவை திறன்பட எடுப்பீர்கள். அரசு பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் அதில் நல்ல பலன்களை பெற முடியும். எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு அதிகமான அழுத்தம் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை தொடர்பான சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். இருப்பினும் நம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலம் நல்ல பலன்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் பணம் வருவாய் அதிகரிக்கும். இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வீட்டிலேயே நீங்கள் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கிரன், புதன், சூரியன் ஆகியவை சுகஸ்தானத்திலும், கேது பாக்கியஸ்தானத்திலும், சனி தொழில் ஸ்தானத்திலும், ராகு லாபஸ்தானத்திலும், செவ்வாய் விரயஸ்தானத்திலும், குரு என கிரகங்கள் உங்களுக்கு வலம் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்தின்படி பார்த்தோம் என்றால் வியாபாரத்தில் நீங்கள் அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் மாதம் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பண வரத்து தாமதமாகப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகக்கூடியதாக இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்கள் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவு உண்டாகும். சொத்து பணம் சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயணம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. உங்களுக்கு அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை மாற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பண வரத்து கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.